நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானை வீழ்த்த துடிக்கும் திமுக, தம்பிகளுக்கு காத்திருக்கும் சவால். இதை பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால எனது விவசாய பணி கடந்த 4 நாட்களாக எனது விவசாய பணி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலை பிடிங்கிற வேலை தான். ஏற்கனவே கடந்த காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன். இப்ப தண்ணி விட்டுருக்கேன், உடனே கடலை பிடிங்கி அது ஆயினும் வானம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படியே வானம் ஒரு மாதிரியா ஒரு நாள் மழை வந்திருந்தாலும் இப்ப கடந்த 4 நாட்களா கடலையை பிடிங்கி வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்னையோட அந்த கடலை ஆயிர வேலை முடிஞ்சது. ஆஞ்ச கடலை எல்லாம் கொஞ்சம் காய வச்சு அதை வந்து பத்திரப்படுத்தணும். அடுத்தது இந்த கொடியும் கடலை கொடியும் மாட்டுக்காகவும் ஆட்டுக்குட்டியாகவும் அதையும் கொஞ்சம் வந்து போர் வச்சு அதையும் பத்திரப்படுத்தணும். இதுதான் நண்பர்களே இந்த விவசாய பணி. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விதை வெங்காயம் வைக்கிற வேலையை தொடங்கணும். இது அடுத்து வரும் நாட்கள்ல அதை வந்து பார்க்கணும். இதுதான் நண்பர்களே நமது விவசாய பணி. வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப சில நாட்களுக்கு முன்னால ஹீரர் பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதை பற்றி கடந்த காணொலியில நான் வந்து பேசியிருந்தேன். அதாவது இந்த தாவேகா டிவிகே அப்படிங்கிற விஜய் கட்சி திமுக பினாமி கட்சி அப்படிங்கறத பற்றி அதுல வந்து தெளிவா வந்து அதுல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எப்படி எல்லாம் காரணம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி ஹீலர் பாஸ்கர் பேசின அந்த விடயத்தை பற்றி நமது நாம் தமிழ் கட்சி ஆதரவு வழிவர்கள் எத்தனை பேர் பேசிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு தெரியல. நான் பேசியிருக்கேன். எனக்கு முன்னால இலக்கு மீடியா, நமது நாம் தமிழ்ச்சி ஆதரவு வழிவொலியான இலக்கு மீடியா அந்த நண்பர் வந்து பேசியிருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய வழிவொலி நண்பர்கள் வந்து இதை பற்றி பேசணும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா கடந்த முறை வந்து மக்கள் நீதி மையம், கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம், அதன் பிறகு இப்ப தாவேகா அப்படிங்கிற டிவிகே விஜய் கட்சி, இவங்களும் வந்து திமுக பினாமி கட்சி. எதற்காக இந்த பினாமி கட்சியை வந்து உருவாக்குறாங்க? அது இங்க இப்ப மாற்று சக்தி திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு மாற்று சக்தியா ஒரு மாற்று அரசியல் முன்னெடுத்து வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழ் கட்சி வந்து இன்னைக்கு வேகமா இன்னைக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த திராவிட கட்சியில் குறிப்பா இந்த திமுக தங்களுக்கு எதிராக ஒரு சக்தி வந்து வளர்வதற்கு விரும்புவாங்களா? நிச்சயம் வர விட மாட்டாங்க. அப்ப அதற்காகத்தான் நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சியும் சீமானவருடைய வளர்ச்சியும் மட்டுப்படுத்துறதுக்கோசரம் தான் அவங்க உருவாக்குகிற பிராமி கட்சி தான் இந்த டிவிகே. கடந்த முறை இந்த மக்கள் நீதி மையம் அப்படிங்கறதெல்லாம் அதுல வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது எப்படி எல்லாம் நம்ம வந்து கண்டறியணும் அப்படிங்கறதையும் அதுல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம இதோட கலந்து விட்டுட்டு போயிட முடியாது. இது இன்னும் அதிக அளவுல நம்ம கட்சி உறவு இதை பற்றி பேசணும், நமது வலைவலி நண்பர்கள் பேசணும், நம்ம இதை பற்றி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். அதுக்கோசரம் தான் திரும்ப இந்த காலையில் வந்து நான் பதிவு பண்றேன். ஏன்னா கடந்த 2019 தேர்தலே நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 5-6% வாக்குல வந்து வாங்கியிருக்க வேண்டியது. ஆனா ஒரு 3.9% வாக்கு அந்த அளவுலயே நம்ம வந்து நின்றுட்டோம். வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு நின்றுச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா, இடையில வந்த கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து இருக்க போகுது. அப்ப அதை மட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த திமுக செய்கின்ற வேலை ஒரு மறைமுகமான ஒரு சதி அப்படிங்கிறது தான் இப்ப விஜய வந்து உள்ள இறக்கிறது. இப்படி தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்க ஒரு மறைமுக அரசியல், அதாவது இந்த உள் அரசியல் அப்படிங்கிறது விஜயனுடைய அந்த தீவிர ரசிகர்களுக்கு, அந்த அணில் குஞ்சுகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அரசியல் புரிதல் உள்ள நமக்கு இது நம்ம வந்து நல்லாவே தெளிவாவே தெரியும். நம்ம கூட கேட்கலாம் சில பேர், என்னப்பா விஜய் வந்து இவ்வளவு காட்டமா திமுக எதிர்க்கிறாரு, விஜயனுடைய படத்துல ஓட விடாம உதயநிதி எல்லாம் வந்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சில பேர் நினைக்கலாம். அதாவது இது என்ன அப்படின்னா, இது ஒரு மறைமுகமான ஒரு அஜெண்டா. அதாவது நீ எதிர்க்கிற மாதிரி எதிரு, நீ தடுக்கிற மாதிரி தடு அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கக்கூடிய உள்ளரசியல். உண்மையிலேயே இது வந்து நம்ம நிறைய படங்கள்ல பாத்திருப்போம். இந்த மாதிரியான எப்படி எல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பாங்க, ஒரு எதிரியை வந்து கட்டமைக்கிறது, எந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகளை பண்றது அப்படிங்கறத நம்ம நிறைய பாத்திருப்போம். அப்படி இருக்கும்போது ஏன் இது வந்து ஒரு சதியா இருக்க கூடாது? திமுகவே வந்து விஜய்கிட்ட பேசிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி நான் உன்னை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன், உனது திரைப்படத்துல வந்து நாங்க வெளியிட மாட்டோம், உனக்கு வந்து தியேட்டர் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம், நீயும் வந்து எங்களை எதிர்க்கிற மாதிரி எதிரு. ஆக மொத்தத்துல மக்கள் வந்து முட்டாளா இருப்பாங்க, மக்கள் வந்து நம்பிடுவாங்க. ஓ, விஜய் கட்சி வந்து திமுக வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க, அப்ப நம்ம திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து விஜய் தான் மாற்று அப்படிங்கிற மாதிரி பல பேர் அந்த ஒரு மனையில தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்டிங் டீலிங் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கலாம். இது எப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப 2019 மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து உண்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, லஞ்சம் எல்லாம் ஒழிப்போம், ஒரு தூய்மையான ஆட்சி கொடுப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் முன்வைக்கிறாங்க. இப்படி அந்த சமயத்தில் நிறைய பேர் மக்கள் நீதி மையம் கட்சியில வந்து இணையறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி வந்து ஆதரிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெண் போராளி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம், சமூக வலைதள போராளி, பெண் போராளி பத்ம பிரியா அவர்கள் வந்து அவர்களுடைய காணொலியை நம்ம பார்த்திருப்போம். ஒரு சமூக கருத்துக்கள், சமூக அக்கறை கொண்ட கருத்துக்கள் வந்து பேசுவாங்க. நாமளே பார்த்து அப்படியே புல்லரிச்சு போயிருப்போம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு சமூக அக்கறையா, இவ்வளவு சமூக அக்கறையான கருத்தா அப்படி மாதிரிலாம் ரொம்ப மெய்சிலித்து போயிருப்போம். அந்த அளவுக்கு எல்லாம் பேசியிருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மக்கள் நீதி மையம் கட்சியில போய் இணைஞ்சிருப்பாங்க. இப்படி அந்த தருணத்துல பத்ம பிரியா வந்து ஆகா ஓகோன்னு பல பேரும் கொண்டாடினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில என்ன நடந்தது அப்படின்னா, திடீர்னு போயிட்டு
மகேந்திரன் கட்சி விட்டு போனாரு, திமுக போய் இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாலேயே இவங்களும் போயிட்டு தனது தாய் கழகத்தோட திமுக போய் இணைஞ்சிட்டாங்க. இதை நம்ம பார்த்தோம். யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி தொடங்குவார் அப்படின்னு? ரஜினி கூட வந்து அறிவிச்சார் 2017 நான் வந்து கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, ரஜினி வந்து கட்சி தொடங்குவார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல பேர் எதிர்பார்த்தாங்க, மீடியாவும் அதை பத்தி பேசப்பட்டது. ஆனா கமலஹாசன் கட்சி தொடங்குவார்னு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு அது வந்து நானும் கட்சி தொடங்குறேன் அப்படின்ட்டு மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி வந்து தொடங்கினாரு. அது கடைசியில் இன்னைக்கு என்ன ஆனிச்சு, இன்னைக்கு வந்து தனது தாய் கழகத்தோட இணைஞ்சிருச்சு, ஒன்னும் இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, கமலுடைய கதாபாத்திரத்துக்கு வேலையை முடிஞ்சது. இனிமே அடுத்து யாரா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்னா அது வந்து விஜய் தான். சரி, இன்னைக்கு விஜயை களத்தில் இறக்கி விட்டு இதன் மூலமா நாம் தமிழ் வளர்ச்சியும் சீமானுடைய வளர்ச்சியும் வந்து தடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மறைமுக அஜெண்டாவில தான் இன்னைக்கு விஜய் வந்து கட்சி தொடங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றது நிதி அளவு பொருளாதார எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்றது இன்னைக்கு திமுக தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்லப்படுது. இதான் ஹிலரி பாஸ்கர் அவர்களும் வந்து தனது அந்த காணொலியில வந்து பதிவு பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்களேன், விஜய் வந்து தான் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொன்னதும் பாருங்க, அந்த கட்சியுடைய பெயரை அறிவிச்சதும் பாருங்க, அந்த முதல் மாநாட்டில இருந்து இது வரைக்கும் பாருங்க, அவர் சின்ன சின்ன அறிக்கை கொடுத்தாலும் பாருங்க, இந்த ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த திருட்டு பேசி ஊடகங்கள் இருக்கு பாருங்க, முந்திட்டு போயிட்டு அந்த வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இதுல ஹிலரி பாஸ்கர் வந்து ஒரு வாதி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வந்து எந்த கட்சி தலைவரை பற்றி இன்னைக்கு ஊடகங்கள் அதிக அளவுக்கு இன்னைக்கு பேசுறாங்களோ அது வந்து பினாமி கட்சி, திமுக பினாமி கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்படி ஹிலரி பாஸ்கர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு இந்த ஊடகங்கள் நடந்துக்கிற இந்த விதம், விஜய் வந்து ப்ரமோட் பண்ற இந்த விதத்துல நான் பார்க்கும்போது இது 100% வந்து இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்பக்கூடிய இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு 15 வருஷமா சீமான் அவர்கள் வந்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, பல விதமான போராட்டங்களை கலந்துட்டு இருக்காங்க, மக்களா இன்னைக்கு நிக்கிறாங்க, எங்க பிரச்சனை தான் அங்க போய் முன்ன நிக்கிறாங்க, தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்காங்க. மாநாடு, மிகப்பெரிய மாநாடுகள் இப்ப சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த மே 18 இணையலட்சி மாநாடு, இப்படி பல மாநாடுகள் வந்து நடத்திருக்காங்க. ஆனா இந்த ஊடகங்கள் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு மாநாடு நடக்குது, இப்படி ஒரு போராட்டம் பண்றாரு, மக்களுக்கு களத்தில் நிக்கிறாரு அப்படிங்கறத ஒரு செய்தியை கூட இந்த திருட்டு பேசி ஊடகங்கள் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. ஆனா இந்த விஜய் ஒரு வார்த்தை விட்டாலும், ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா மாத்துறாங்க இந்த திருட்டு பேசி ஊடகங்கள். இதுல இருந்து நம்மளால நிச்சயம் தெளிவா உணர முடியுது இந்த டிவிகே அப்படிங்கிறது திமுக பினாமி கட்சி அப்படிங்கறத. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, மக்கள் நீதி மையம் கட்சி கமல்ஹாசனுக்கு ஒரு பத்ம பிரியா அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு டிவிகேவுக்கு ஒரு வைஷ்ணவி. அங்க எப்படி பத்ம பிரியா பண்ணாங்களோ அதே தான் இங்க வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு சமூக போராளி. நான் வரைக்கும் அவருடைய கருத்துலாம் பார்த்தது இல்ல. இப்ப நம்ம காதுல கேட்கிற செய்தி தான் இவங்க வந்து சமூக போராளி, சமூக ஊடகத்துல வந்து பிரபலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னமும் டிவிகேல வந்து கட்சியில சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எங்களுக்கு வந்து எனக்கு பொறுப்பு கொடுக்கல, எனக்கு வந்து முக்கியம் கொடுக்கல, புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்சியிலிருந்து விளங்கினாங்க. அடுத்து ஒரு 2 வாரத்துல திமுக போய் இணைஞ்சிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா எங்களுக்கு வந்து டிவிகேவும் பாஜகனுடைய இன்னொரு முகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக தான் ஒரு நல்லாட்சி கொடுக்குது, திமுக போல உத்தமமான ஒரு கட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்வி சமூக வலைதளங்கள்ல ஊத்துறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அங்க மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு பத்ம பிரியா, அப்ப டிவிகேவுக்கு ஒரு வைஷ்ணவி, அவ்வளவுதானா? இதுதான் உங்களுடைய அரசியலா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க தோணுது. அப்ப இந்த ஒரு உண்மையை வந்து நம்ம மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பா நமக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து விஜய் கட்சியில இருப்பாங்க, அவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து பேசுவோம். புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லனா அவங்க அப்புறம் அனுபவிக்கிட்டோம். ஆனா நமது கட்சி உறவுகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு நிறைய வேலைகள், நிறைய சவால்கள் வந்து காத்திருக்கு. நிச்சயம் இந்த சவால்களை வந்து எதிர்கொண்டுதான் நம்ம வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமா அந்த ஹிலரி பாஸ்கர் அவர்கள் போய்விட்டு அந்த காணொலி, பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், உள்ளரசியல், இது எல்லாமே நம்ம வந்து மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிலரி பாஸ்கர் அவர்களுடைய இந்த காணொலியை வந்து எடுத்து விஜய் ரசிகர்கிட்ட காமிச்சு நம்ம வந்து பேசுவோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், இல்லனா அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். ஆனா விஜய் ரசிகர்களாத மற்ற மக்களிடம், மற்ற புது மக்களிடம் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. நிச்சயம் அவங்கள்ட்ட பேசுவோம், ஒரு புரிதலை ஏற்படுத்துவோம், நம்ம நாம் தமிழ்ச்சி ஆதரவாக மாற்றுவோம். சரிங்க நம்மளே, திமுக இந்த சூழ்ச்சிகளையும் இந்த சதிகளையும் நம்ம முடியெடுத்து எப்படி நாம் தமிழ்ச்சி வந்து வளர்ச்சி பெற செய்ய போறோம், எப்படி சீமான் அவர்களை வந்து வெற்றி பெற செய்ய போறோம் அப்படிங்கறத பற்றி நிறைய நம்ம வந்து திட்டமிடுதலையும் நிறைய வியூங்களை வைக்க வேண்டி இருக்கு. அது என்ன எப்படி அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஒரு நாட்களில் பேசுவோம், களத்திலையும் செயல்படுத்துவோம். இது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுவோம். சரி நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.